விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். அங்கநாத வலசை கிராமத்தில் ஊர் நாட்டார்களே, விழா குழுவினரே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருக்கும் இளைஞர்களே, ஊர் பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஸ்ரீவலசை பகுதியில் எழுந்தருளி இருக்கும் மாரியம்மனையும் காளியம்மனையும் இப்பொழுதுதான் வணங்கி தெய்வீக தரிசனத்தை நெஞ்சில் நிறுத்தியபடி உங்கள் முன்னால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். உண்மையிலேயே சென்னையிலிருந்து இவ்வளவு தூரம் பயணித்து இங்கே வந்து நான் உரை நிகழ்த்துவது என்பது அம்மனுடைய அருளால் நடந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உங்கள் முன்னால் என்னை கொண்டு வந்து ஸ்ரீவலசை மாரியம்மனும் காளியம்மனும் தான் நிறுத்தியிருக்கிறார். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதுதான் நம்முடைய மூதாதையர்கள் வழங்கி இருக்கின்ற அற்புதமான மொழி. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஏன் சொன்னார்கள்? அன்பு கூர்ந்து நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஆழச் சிந்திக்க வேண்டும். இந்த மண்ணை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கு உள்ளேயும் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கும். கோயில்தான் ஒரு சமூகத்தினுடைய பொது மையமாக திகழ்கிறது, பண்பாட்டு மையமாக திகழ்கிறது, கலாச்சாரத்தின் சின்னமாக திகழ்கிறது. ஒரு தனி மனிதன் வெளியே நின்று ஓம் என்று பிரணவ மந்திரத்தை உரத்த குரலில் ஒலித்தால் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் எந்த ஆற்றலும் இல்லாமல் வான்வெளியில் கரைந்து காணாமல் போய்விடும். ஆனால் கோவிலில் நீங்கள் அத்துணை பேர் ஒன்றாக கூடி ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை ஓங்கி நீங்கள் ஒலித்தால் அந்த மந்திரம் முழு ஆற்றலோடு திரும்பவும் உங்களுக்கு உள்ளேயே வந்து சேர்ந்து ஒரு பரவசத்தை தரும். கோவில் என்பது சாதாரணமாக 4 சுவர்களால் எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம் இல்லை. அந்த கோவில் என்பதுதான் இறை ஆற்றல் முழுவதையும் தனக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கிற இடம். நிலத்துக்கு அடியில் ஓடுகிற தண்ணீர் உங்கள் பார்வைக்கு தெரிய, நிலத்துக்கு அடியில் ஓடுகிற தண்ணீரை நீங்கள் கிணறு தோண்டினால் அந்த கிணற்றில் உங்களாலே பார்க்க முடியும். அதே போன்றுதான் தெய்வீக ஆற்றல் என்பது இந்த உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. தெய்வீக ஆற்றல் இல்லாத இடமே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. ஆனால் தெய்வீக ஆற்றல் நம்மை சூழ்ந்து இருக்கிறது என்பதை நாம் அறிவதில்லை. அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறதா என்ற வினாவோடு தான் நாம் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். கோயிலுக்குள்ளே நீங்கள் சென்றால் எப்படி நிலத்துக்கு அடியில் இருக்கிற தண்ணீர் கிணற்றில் தெரிகிறதோ அதே போன்றுதான் நீங்கள் தேடுகிற அந்த ஆண்டவன், அந்த பராசக்தி,
அந்த இறையாற்றல் முழுவதுமே அந்த கோயிலுக்குள்ளே தான் குடியிருக்கிறது. எனவே கோயில் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நம்முடைய மூதாதையர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கோவிலை கட்டினார்கள். ஏழ்மை நிறைந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் அந்த கிராம மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கோயிலை நிச்சயமாக உருவாக்குவார்கள். கோயில் அமைப்புகளையே நீங்கள் கொஞ்சம் ஆழ சிந்திக்க வேண்டும். இதற்கென்றே ஆகம முறைகள் என்று இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் கோயில் எப்பொழுதும் ஒரு நல்ல இயற்கை சார்ந்த சூழல் இருக்கக்கூடிய இடத்திலே தான் நம்முடைய மக்களால் உருவாக்கப்படும். ஆற்றங்கரை, கடற்கரையில் கூட எந்தெந்த இடத்தில் சூழல் அழகாக இருக்கிறதோ, நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கின்றனவோ, அந்த இடங்களில் கோயில்களை எழுப்புவார்கள். கோயிலினுடைய கோபுரம் மிக உயரமாக அமைக்கப்படுகிறது. கோபுரத்தை ஏன் மிக உயரமாக அமைக்கிறார்கள்? அன்றாடம் நீங்கள் கோயிலுக்கு வந்து கடவுளை தொழுதால் உங்களுக்கு நல்லது, உங்கள் உணர்வுக்கு நல்லது, உங்கள் வாழ்வுக்கு நல்லது. ஆனால் அன்றாடம் கோவிலுக்கு உங்களால் வர முடியவில்லை என்றாலும் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இறைமையை சிந்திப்பதற்காகத்தான் உங்கள் பார்வையில் படுகிறார் போல் கோயிலின் கோபுரம் உயரமாக இருக்கிறது. எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும், ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில், உங்கள் வீட்டு வாசலில் இருந்து வெளியே வந்து நின்றால் உங்கள் பார்வையில் அந்த கோபுரம் தெரியும். அதனாலே தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். கோபுரம் உயரமாக உருவாக்கப்படுவதற்கு முதற்காரணம் ஊர் மக்கள் அனைவருடைய பார்வையிலும் அது பட வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த கோயில் கோபுரத்தை பார்க்கிற பொழுதே இறைமை சார்ந்த உணர்வுகள் உங்களுக்குள்ளே ஊற்றெடுக்க வேண்டும். தெய்வ பக்தி உங்கள் இதயம் முழுவதும் நிரம்பி ததும்ப வேண்டும். அதற்குத்தான் முதலில் கோபுரம். சரி, நீங்கள் கோவிலுக்கு வருகிறீர்கள், கோவிலுக்கு வந்து கோபுரத்தை பார்க்கிறீர்கள். அவற்றை பற்றியெல்லாம் விரிவாக சொன்னால் நீண்ட நேரம் ஆகும். சில இடங்களில் 3 மாடங்கள் இருக்கும், சில இடங்களில் 5 மாடங்கள் இருக்கும், சில இடங்களில் 7 மாடங்கள் இருக்கும். கோவில் கோபுரத்தில் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ஆணவம், கன்மம், மாயை என்று 3 தலைகளாலே நாம் பிணிக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனை அடைய முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மாயையில் இருந்து நாம் விலகி வெளியே வர வேண்டும். மாயையை கடந்து இறைவனை அடைய வேண்டும். கோபுரம் என்பது அந்த மாயையின் தோற்றமாக நிற்கிறது. அந்த மாயையை கடந்து உள்ளே வருகிறீர்கள். கோபுரத்திற்கு உள்ளே வந்ததும் அங்கே நீங்கள் கொடிமரத்தை பார்க்கலாம். கொடிமரத்தை ஏன் அங்கே வைக்கிறார்கள்? எந்த இடத்திலும் எந்த கோயிலிலும் நீங்கள் பார்த்தால் கொடிமரம் இப்படி இருக்கும். அது இந்த மாதிரி நேரே ஒரு இடத்தை நோக்கி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய கொடிமரம் ஒரு இடத்தை நோக்கி திசை காட்டுகிறது. எந்த இடத்தை நோக்கி தெரியுமா? கடவுள் இருக்கக்கூடிய கருவறையை நோக்கித்தான் அது இருக்கிறது. இந்த கொடிமரம் என்பது நீங்களும் நானும், நாம் அனைவரும் ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் அனைத்தும் சென்று சேர வேண்டிய இடம் எது? கடவுள் என்கிற பரமாத்மா. நம் வாழ்வினுடைய முக்கியமான குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும்? அந்த கடவுளை அடைவதாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இலக்கு, அதுதான் நமக்கு லட்சியம், அதுதான் நமக்கு குறிக்கோள். எனவே இந்த கொடி மரம் இங்கிருந்து கோவில் வாசலுக்குள்ளே நுழைந்தால் அங்கே உங்கள் கண்ணில் தென்படுகிறதே, கொடிமரத்தை பாருங்கள். அது வெறும் மரம் அல்ல, அதுதான் நீங்களும் நானும், ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மா நேரடியாக எங்கே பார்க்கிறது? கருவறையில் உள்ள கடவுளை பார்க்கிறது. ஆக நாம் எப்பொழுதுமே நம்முடைய சிந்தையில் கடவுளை நோக்கியே நினைவுகளை பரப்ப வேண்டும்.
நெஞ்சத்தை திறக்க வேண்டும், விழிகளால் அளக்க வேண்டும். கடவுளைத்தான் நாம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். அந்த கொடிமரத்திற்கு அடுத்த அடி நீங்கள் பார்த்தால் அங்கே ஒரு பலிபீடம் இருக்கும். ஏன் கோவிலில் கொடிமரத்திற்கு அடுத்து பலிபீடம் வைக்கிறார்கள்? கோயிலுக்கு உள்ளே போவதற்கு முன்பு நீங்கள் குறைவுள்ள மனிதர்களாக இருக்கிறீர்கள், குற்றம் புரிந்த மனிதர்களாக இருக்கிறீர்கள், பாவம் நிறைந்த மனிதர்களாக இருக்கிறீர்கள், பழி சுமக்கும் மனிதர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய குறைகள், உங்களுடைய குற்றங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய பழிகள் அனைத்தையுமே அந்த பலிபீடத்தில் முழுவதுமாக நீங்கள் பலியிட்டு விட வேண்டும். அதற்கு பிறகுதான் தூய்மையாக கோவிலுக்குள்ளே அடியெடுத்து வைக்க வேண்டும். பலிபீடம் என்பது மிக முக்கியமானது. கண்ணை மூடிக்கொண்டு கோபுரத்தை கடந்து நீங்கள் நேரே கருவறைக்கு போகக்கூடாது. கோபுரத்தை பார்க்கிறீர்கள். இந்த கோபுரம் என்பது நமக்கு ஒரு மாயை, இந்த பாசம் என்று சொல்லப்படுகிற அந்த மாயையின் சின்னமாக இருக்கிறது. இந்த மாயையிலிருந்து விடுபட்டு நாம் இறைவனை அடைய வேண்டும். விடுபட்டு அடைவதற்கு உள்ளே நுழைகிறோம். நுழைகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்தில் முழுக்க நாம் பலிபீடத்தில் எல்லா விதமான அழுக்குகளையும் எல்லா விதமான தவறுகளையும் முழுமையாக இறக்கி வைத்து விடுகிறோம். இறக்கி வைத்த பிறகு புறப்படுகிறோம். பலிபீடத்தை நீங்கள் கடந்து விட்டால் அங்கே வாகனம் இருக்கும். சிவனாக இருந்தால் கருவறைக்கு நேரே நந்தி இருப்பார். வைணவனாக இருந்தால் பெருமாளுக்கு நேரே அங்கே கருடன் இருப்பார். இப்படி ஒவ்வொருவருக்குமான, காளி என்றால், பராசக்தி என்றால் அங்கே சிம்மம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கடவுளுக்குமாக ஒரு வாகனம் இருக்கிறது. அந்த வாகனம் உங்களுக்கு ஆன்ம அனுபவத்தை தருவதற்காக இருக்கிறது. ஆன்மீகத்தை உங்களுக்கு அள்ளி தந்து இறைவனிடம் கொண்டு செல்வதற்காக அங்கே இருக்கிறது. அந்த வாகனத்தை கடந்து நீங்கள் நேரே சென்றால் கருவறை. கருவறையில் கடவுள் இருக்கிறார். யோசியுங்கள், எந்த கோவிலிலும் முறையாக அமைக்கப்பட்டால் கடவுள் இருக்கக்கூடிய கருவறையில் ஜன்னல்களே இருக்காது, திறந்த வாசல் இருக்கும். நாம் அனைவரும் தெளிவாக தெய்வத்தை தரிசிப்பதற்கு வாய்ப்பாக விரிந்த வாசல் இருக்கும். ஆனால் கருவறையில் கடவுள் இருக்கும் இடத்தில் ஜன்னல்கள் இருக்காது, வேறு எந்த விதமான இடைவெளியும் இருக்காது. சொல்லப்போனால் கருவறை எப்பொழுதுமே இருட்டாகத்தான் இருக்கும். கடவுள் இருக்கக்கூடிய கருவறை இருட்டாக இருக்கும். இன்றைக்கு விவரம் புரியாத நம்முடைய மக்கள் அந்த கருவறைக்குள்ளேயே நியான் பல்புகளை போட்டு வைக்கிறார். அங்கே நீங்கள் வெளிச்சத்தை பரப்புகிறீர்கள். ஏனென்றால் தெய்வம் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக அங்கே செயற்கையான வெளிச்சத்தை நீங்கள் பரப்புகிறீர்கள். அது தவறு. இருட்டில்தான் அங்கே இறைவன் இருக்கிறான். காரணம், இறைவன் உண்மையில் இருக்கும் இடம் நம்முடைய இதயம். இதயத்தை வேதம் என்ன சொல்லும் என்றால் இதய குகை என்று சொல்லும். இது ஒரு குகை. குகை எப்பொழுதுமே இருட்டாகத்தான் இருக்கும். அந்த குகைக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும். இதய குகைக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான், இறைவி இருக்கிறாள். எனவே தெய்வம் இருக்கிற இடம் இருட்டாக இருக்க வேண்டும். அப்படி இருட்டாக இருக்கிற இடத்தில் தெய்வம் அங்கே இருக்கிறது. அந்த இடத்தில் நீங்கள் நெய்விளக்கு ஏற்ற வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் கற்பூரம் காட்ட வேண்டும். இந்த விளக்கினுடைய ஒளி தெய்வத்தின் முகத்தில் படுகிற பொழுது அப்பொழுது கிடைப்பதுதான் உங்களுக்கான தெய்வீக உணர்வும் தெய்வீக அனுபவமும். காரணம் என்ன? இருட்டில் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு போய் வைப்பது போல, அந்த இடத்தில் வெளிச்சத்தை கொண்டு போய் வைத்தால் கடவுளை காண்பது போல, உங்கள் இதயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இருண்ட குகைக்குள் கடவுள் இருக்கிறார்.
அந்த கடவுளை நீங்கள் கண்டெடுக்க வேண்டுமென்றால் இருட்டு என்பது வேறு எதுவும் இல்லை, அறியாமை. அறியாமை என்கிற இருட்டிலிருந்து நீங்கள் விடுபட்டால் அறிவு வெளிச்சம் பெருகும். அறிவு வெளிச்சம் பெருகினால் ஆண்டவனை உங்களுக்குள்ளேயே நீங்கள் தரிசிக்கலாம். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆழ்ந்த அர்த்தங்களோடு கடவுளை வைத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு பெரிய கோயிலுக்குள்ளேயும் கருவறை இருக்கிறது, பக்கத்தில் பிராகாரம் இருக்கும், சுற்றி வெளிப்புறத்தில். பல பேர் நேரடியாக கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு உடனே திரும்பி விடுவீர்கள். அப்படி திரும்பக்கூடாது. வலப்பக்கமாக நீங்கள் 3 முறை இறைவனை சுற்றி வர வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். வலப்பக்கமாக 3 முறை நீங்கள் சுற்றி வர வேண்டும். அது இறைவனுக்கு நீங்கள் தரக்கூடிய உங்களுடைய தெய்வீகம் சார்ந்த அர்ப்பணிப்பின் அடையாளம். சரி, 3 முறை சுற்றினீர்கள். எந்த கோயிலிலும் பிராகாரத்தை சுற்றிவிட்டு உடனே நீங்கள் வெளியே போய்விடக்கூடாது. கொஞ்ச நேரம் அங்கே உட்கார வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்த மரபுகள். கொஞ்ச நேரம் அங்கே ஏன் உட்கார வேண்டும்? ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பின்னாலே தவறான கற்பிதங்கள் உருவாக்கப்பட்டு விட்டன. சிவன் கோவிலுக்கு போனால் உட்காராமலே திரும்பி விடு. சிவன் கோவிலுக்கு போனால் உட்காரு, வைணவ கோயிலுக்கு போனால் உட்காராமலே திரும்பி விடு. ஏனென்றால் சிவன் என்பவன் சுடுகாட்டு வாசி, மயானத்திலே நடனம் புரிபவன். அவனுடைய பூதகணங்கள் இருக்கின்றனவே. நீ கடவுள் சிவனை வணங்கிவிட்டு நேரே நீ வீட்டிற்கு போனால் இந்த சுடுகாட்டு வாசியாகிய சிவனும் சிவனுடைய பூதகணங்களும் அப்படியே உன் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். அதனால் பிராகாரத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் வீட்டிற்கு போக வேண்டும் என்று சிவன் கோவிலுக்கு ஒரு ஐதீகத்தை சொல்வார்கள். வைணவ கோயிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு போகிறீர்கள், லட்சுமியை தரிசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்து லட்சுமியை அங்கேயே விட்டு விட்டு வந்து விடக்கூடாது. எனவே கும்பிட்டீர்களா, பிராகாரத்தை சுற்றினீர்களா, உட்காராமல் உடனடியாக அப்படியே நீங்கள் வீட்டிற்கு சென்றால் உங்களோடு லட்சுமியும் வருவாள். இவையெல்லாம் கற்பனை, இவற்றிலெல்லாம் உண்மை எதுவும் கிடையாது. ஏன் பிராகாரத்தில் கடவுளை வணங்கிவிட்டு ஒரு 5 நிமிடம் அமரச் சொன்னார்கள்? அந்த காலத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. கிராமத்திற்கென்று ஒரு கோயில் ஏன் உருவாக்கப்பட்டது? அப்பொழுதுதான் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேர் ஒன்றாக ஒரு இடத்தில் கூடுவார்கள். அப்படி கூடுகிற இடமாக கோயில் இருக்கிறது. நீங்கள் ஒன்றாக கூடுகிறீர்கள். ஒன்றாக கூடிய நீங்கள் பிராகாரத்தில் ஒரு 5 நிமிடம் அமர்கிறீர்கள். 5 நிமிடம் நீங்கள் அமருகிற பொழுது அந்த பக்கம் ஒருவர் இந்த பக்கம் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டா இருப்பீர்கள்? நீங்கள் அவரிடம் பேசத் தொடங்குவீர்கள், அவர் உங்களிடம் பேசத் தொடங்குவார். அவர் வீட்டு நிலவரத்தை நீங்கள் கேட்பீர்கள், உங்கள் வீட்டு நிலவரத்தை அவரிடம் சொல்வீர்கள். உங்கள் வீட்டில் திருமணமாகாத பெண் இருக்கிறதா, அதை நீங்கள் சொல்வீர்கள். மனமாகாத பையன் இருக்கிறானா, அவனை பற்றி இவர் சொல்லுவார். இப்படி சகலவிதமான ஏற்பாடுகளுக்குமான இடம்தான் அந்த பிராகாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேயே தான் அது ஒரு பண்பாட்டு மையம், கலாச்சாரத்தின் சின்னம். கோயில் என்பது வெறுமனே இறைவனுக்காக மட்டுமல்ல, பல விதமான வாய்ப்புகளை மண்ணில் உள்ள மக்கள் பெறுவதற்கான அமைப்பாகத்தான் கோவில் உருவானது. இப்பொழுது இந்த கோயில் உருவானதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ஆழமாகத்தான் இருக்கும், ஆனால் என்னோடு நீங்கள் அப்படியே ஓசை இல்லாமல் நடந்து வந்தால் தெளிவாக புரியும். கடவுள் இருக்கிறாரா என்பது ஒரு பக்கம். கடவுள் இருக்கிறார் என்று ஐயத்திற்கு இடமில்லாமல் நாம் சொல்கிறோம். கடவுள் இல்லவே இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம். இது இன்று நேற்று அல்ல. எப்பொழுது கடவுள் இருக்கிறார் என்று ஒரு 5000 ஆண்டுகளுக்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் உருவாக்கினோமோ அப்பொழுதே
கடவுள் இல்லை என்ற எதிர்குறலும் உருவாக்கப்பட்டது. நான் அந்த இடத்திலிருந்து வருகிறேன் உங்களுக்கு. இப்பொழுது ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இது போன்ற கோயில்கள் கிடையாது. கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்துதான் இந்த வடிவங்களோடு வந்து சேர்ந்தன. முதலில் வேட்டையாடுகிற சமுதாயமாக மக்கள் இருந்தார்கள். இந்த வேட்டை சமுதாயமாக மக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அறிவு கிடையாது, அறிவு கொண்டு சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது. எப்படி அவர்கள் கடவுளிடம் வந்து சேர்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதங்களை படித்தால் ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்கள் இவை அனைத்தும் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவெடுத்தன. இந்த வேதங்களை நீங்கள் படித்தால் அந்த வேதங்களை பொறுத்தவரையில் இயற்கை வழிபாடு தான் இருக்கும். இயற்கையை அவர் வழிபட்டார்கள். தலைவனாக ஒரு கடவுளை பாவித்து இந்திரனை வழிபட்டார்கள். மழையை தரக்கூடிய வருணனை வழிபட்டார்கள். காற்று வரக்கூடிய நிலையில் அந்த காற்றாக வாயுவை வழிபட்டார்கள். அவர்கள் கடவுளை அப்பொழுதெல்லாம் விக்கிரக வழிபாடு கிடையாது. தெய்வ வழிபாடு என்பதே நெருப்பு மூட்டி வேள்வி வளர்த்து வணங்குவதுதான். எனவே வழிபாட்டில் முக்கியமானது தீ மூட்டுவது. அதனால் நெருப்பை அவர்கள் கடவுளாக நினைந்து வணங்கினார்கள். மலையை கடவுளாக வணங்கினார்கள். நதியை கடவுளாக வணங்கினார்கள். எவையெல்லாம் அவர்களுக்கு வாழ்வில் உதவிகரமாக இருந்தனவோ அவை அனைத்துக்கும் நன்றி சொல்லுகிற விதத்தில் ஒவ்வொன்றையும் கடவுளாக அவர்கள் போற்றினார்கள். முதலில் இயற்கையைத்தான் அவர்கள் வழிபட்டார்கள். நீங்கள் கடவுளை பற்றி அவர்கள் சிந்திப்பதற்கு 3 முக்கியமான காரணங்கள் இருந்தன. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் கடவுள் என்கிற ஒன்றை அவர்கள் மனதுக்குள் கொண்டு வந்து நிறுத்தியதற்கு முதற் காரணமே அச்சம்தான். அச்சம். திடீரென்று பெருநெருப்பு உருவெடுத்து காடே அழிகிறது. அப்படியானால் இந்த நெருப்பினால் நமக்கு தீங்கு விளையக்கூடும் என்று நெருப்பை பார்த்து அஞ்சுகிறார்கள். திடீரென்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஊர் முழுவதையும் நாசப்படுத்துகிறது. அப்படியானால் வெள்ளத்தினால் நமக்கு நாசம் வந்துவிடக்கூடாது என்று வெள்ளத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து அஞ்சப்படுகிறார்கள். நீங்கள் ஏன் அந்த காலத்தில் விலங்குகள் கூட தெய்வங்களாக வணங்கப்பட்டன, பாம்பை கூட தெய்வமாக வணங்கி இன்று வரை வணங்குகிறோம். இதற்கு காரணம் என்ன? எந்தெந்த ஒன்றின் மூலம் நமக்கு தீமை வந்து சேரும், துன்பம் வந்து சேரும் என்று நினைத்தார்களோ அவற்றையெல்லாம் இவர்கள் கையெடுத்து வணங்கி எங்களுக்கு எந்த தீமையும் நீ தந்துவிடக் கூடாது என்று சொல்வதற்காக அவர்கள் இவற்றையெல்லாம் கடவுளாக பாவித்தார்கள். இதுதான் தொடக்கம். அப்படி பாவித்ததில் ஒன்று அச்சம். இரண்டாவது, பகலில் பார்த்தால் சூரியன் தெரிகிறது, இரவில் பார்த்தால் சூரியனை காணும். இரவில் பார்த்தால் எண்ணற்ற நட்சத்திரங்கள் தெரிகின்றன, பகலில் பார்த்தால் நட்சத்திரங்களை காணும். பகலில் வானத்தில் சூரியன் தெரிகிறது, இரவில் சூரியன் இல்லை, சந்திரனாக இருக்கிறது. இவையெல்லாம் எப்படி நிகழ்கின்றன என்று பார்க்க பார்க்க இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட வியப்பு. ஒன்று அச்சம், இரண்டாவது வியப்பு, மூன்றாவது நேற்று நம்மோடு இருந்தான், இன்றைக்கு அவன் செத்து விட்டான், அவன் உடம்பில் உயிர் இல்லை. எங்கே இருந்தான், எப்படி வந்தான், எங்கே போனான், என்ன ஆனான், எந்த கேள்விக்கும் விடை கிடையாது. அதனால் விடை தெரியாத வினாக்கள் இருந்தன. அச்சம் ஒரு பக்கம், வியப்பு ஒரு பக்கம், விடை தெரியாத குழப்பம் ஒரு பக்கம். இவையெல்லாம் சேருகிற பொழுது அவர்கள் தங்களுக்கென்று ஒரு அடைக்கலத்தை தேடினார்கள். அந்த அடைக்கலமாக உருவானதுதான் தெய்வம். நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றல் நம்மை வழிநடத்துகிறது, அந்த ஆற்றலை நாம் வணங்க வேண்டும் என்று ஆதிகாலத்தில் வணங்கத் தொடங்கியதுதான் வளர்ச்சி போக்கில் கால நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வம் என்பது பல்வேறு வடிவங்களை பெற்றிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன்,
இப்பொழுது இங்கே காளியம்மனை நாம் கையெடுத்து வணங்குகிறோம், மாரியம்மனை கையெடுத்து வணங்குகிறோம், பெருமாள் கோயிலுக்கு போனால் பெருமாளை வணங்குகிறோம், சிவன் கோயிலுக்கு போனால் சிவனை வணங்குகிறோம். இத்தனை கடவுள்கள் இருக்கிறார்களா? இவ்வளவு கடவுள்கள் இருக்கிறார்களா? வெள்ளைக்காரர்கள் நம்மை பார்த்து ஏளனமாக கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். எத்தனை கடவுள்கள் உங்களுக்கு என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் புரியாதவர்கள். இந்த கடவுள்களை எப்படி நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம்? நமக்கு கடவுள் யார் என்பதை இப்பொழுது நான் தெளிவாக சொல்கிறேன். எத்தனை கடவுள்கள் இருக்கிறார்கள்? நீங்கள் பிரகதாரண்ய உபநிடதம் என்று உபனிஷதம் இருக்கிறது. அந்த காலத்தில் மிகப்பெரிய வேதாந்த ஞானியாக விளங்கியவர் யாக்ஞவல்கி என்று பெயர். சீதையினுடைய தந்தை ஜனகன். அந்த ஜனகனுடைய அரசவையில் மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாம் ஒன்றாக கூடி விவாதிப்பார்கள். அவர்களிலேயே யாக்ஞவல்கி என்கிற முனிவன் தான் மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மத்தின் பேருண்மையை அறிந்த ஆற்றல் பெற்றவனாக திகழ்ந்தான். அவனிடம் சாகல்யன் என்கிற இன்னொரு முனிவர் கேள்வி கேட்கிறார். ஜனகன் அரசவையில் மன்னனுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறான். அங்கே விவாதம் நடக்கிறது. சாகல்யன் கேட்கிறான், யாக்ஞவல்கியரே, பிரம்மத்தின் ரகசியம் முழுவதையும் அறிந்தவர் நீங்கள். அதனால் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்கள். உண்மையில் சொல்லுங்கள், கடவுள்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? உடனே அவர் சொன்னார், 3306 கடவுள்கள் என்றார். 3306 கடவுள்களாக இருக்கிறார்கள். தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் என்று மீண்டும் சாகல்யர் கேட்டார். உண்மையாக கடவுளை சொல்லவா? ஆமாம், 33 கடவுள்கள் இருக்கிறார்கள். நன்றாக கேளுங்கள். முதலில் அவர் என்ன சொன்னார்? 3306 கடவுள்கள் என்று சொன்னார். அடுத்து கேட்டால் 33 கடவுள்கள் என்று சொன்னார். 33 கடவுள்கள் இருப்பது நிச்சயமா என்று சாகல்யன் மீண்டும் கேட்கிறார். அதற்கடுத்து யாக்ஞவல்கி சொல்கிறார், இல்லை இல்லை, 6 கடவுள்கள் தான் இருக்கிறார்கள். 6 கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பதாவது உண்மையா? இல்லை இல்லை, 2 கடவுள்கள் இருக்கிறார்கள். இது பிரகதாரண்ய உபநிடதத்தில் இருக்கிறது. 2 கடவுள்கள் இருக்கிறார்கள். சரி, 2 கடவுள்கள் இருப்பதாவது உண்மையா? இல்லை, 1.5 கடவுள்கள் இருக்கிறார்கள். 1.5 கடவுள்கள் இருப்பது உண்மையா? இல்லை, ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறார். யோசியுங்கள். அவர் எங்கே தொடங்கினார்? 3306 கடவுள்கள் இருப்பதாக சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து கடைசியில் ஒரு கடவுள்தான் இருக்கிறார் என்றார். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகு இன்பக் கேணி என்றான் பாரதி. கடவுள் ஒருவர்தான். அந்த ஒருவரை நாம் நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் நாம் விதம் விதமாக பாவித்து வெவ்வேறு வடிவங்களை கொடுத்து அந்த வடிவங்களில் நாம் வணங்குகிறோம். 3306 அல்ல, 33300 கடவுள்களை கூட நாம் வணங்குவோம். நமக்கு எவற்றையெல்லாம் கடவுளாக பார்க்க தெரிகிறதோ அவற்றையெல்லாம் கடவுளாக பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஈசாவாசிய உபநிடதம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஈசாவாசிய உபநிடதத்தை காந்தி சொல்கிறார், எல்லா வேதங்களும் உபனிஷதங்களும் தீயில் போட்டு எரிக்கப்பட்டு விட்டாலும் இந்த ஈசாவாசிய உபனிஷதத்தினுடைய முதல் சூத்திரம் மட்டும் இருந்தால் போதும் இந்து மதம் பிழைத்து கொள்ளும் என்கிறார். அவ்வளவு முக்கியமானது. அந்த ஈசாவாசிய உபனிஷதத்தில் சொல்லப்படுகிற முதல் சூத்திரமே என்ன தெரியுமா? ஒன்றுமில்லை, இந்த உலகத்தில் எந்த இடத்தில் நீங்கள் பார்த்தாலும் இறைவன் பரவி கிடக்கிறான். எல்லா இடங்களிலும் இறைவன் பரவி கிடக்கிறான். எல்லாவற்றிலும் இறைவன் ஆழ்ந்து கிடக்கிறான். எனவே இறைவனை சிந்தி, வாழ்க்கையை சுயநலமாக வாழாதே, வாழ்வையே தியாகமாக மாற்று. பிறர் செல்வத்திற்கு நீ எந்த நிலையிலும்
மனதை வைக்காதே, அடுத்தவன் செல்வத்தை அபகரிக்க நினைக்காதே, உன் வாழ்க்கையை தியாகமாக மாற்று என்பதுதான் முதல் சூத்திரமாக ஈசாவாஸ்யத்தில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் யோசியுங்கள். மேலெழுந்த வாரியாக சொன்னால் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார், இதில் என்ன பெரிய கருத்து என்று கேட்கலாம். இப்பொழுது யோசியுங்கள். இங்கே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நான் பேசுகிறேன், மேடையில் நண்பர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் எங்கும் இருக்கிறார் என்றால் கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார், கடவுள் எனக்குள் இருக்கிறார், கடவுள் இவர்களுக்குள் இருக்கிறார். கணவன் மனைவி இருக்கிறீர்கள், கணவனுக்குள் கடவுள் இருக்கிறார், மனைவிக்குள் கடவுள் இருக்கிறார் என்கிற பொழுது மனைவியை கணவன் கண்டிப்பானா? மனைவியை கணவன் அடிப்பானா? மனைவியை கணவன் காலில் போட்டு மிதிப்பானா? எந்த கடவுளையாவது நீங்கள் வெறுக்க முடியுமா? எந்த கடவுள் மீதாவது நீங்கள் வெறுப்பை ஏற்க முடியுமா? முடியாது. கடவுள் என்றாலே உங்களுக்கு பக்தி தான், கடவுள் என்றாலே உங்களுக்கு அன்பு தான். எனவே உலகத்தில் பார்க்கப்படுகின்ற அனைத்துமே உங்களுக்கு கடவுள் மயமாக தெரிந்துவிட்டால் வெறுப்பு என்பதே உங்களுக்குள்ளே வராது. ஜாதி பேதம் கிடையாது, வர்ண பேதம் கிடையாது, ஆண் பெண் பேதம் கிடையாது, அறிவாளி முட்டாள் என்ற பேதம் கிடையாது, ஏழை பணக்காரன் என்ற பேதம் கிடையாது. பேதங்கள் இல்லாமல் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஈசாவாஸ்யம் சொல்லுகிற முதல் கருத்து, எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான். அதற்கு அடுத்து அது என்ன சொல்கிறது? உன் வாழ்வை தியாகமாக நடத்து, வாழ்வை சுயநலமாக நடத்தாதே. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று சுயநலத்தில் சுருங்கி விடாதே. சக மனிதர்களை பார், சக மனிதர்களை சிந்தி, அன்பு நிறைந்தவனாக இரு, அனைவர் மீதும் அன்பை செலுத்து, அன்பாகவே வாழ்வை நடத்து. இதுதான் இந்த மண்ணில் சொல்லப்படுவது. அதனாலே தான் காந்தி அன்பே கடவுள் என்றார், உண்மையே கடவுள் என்றார். நீங்கள் எந்த இடத்திலும் கண்ணதாசன் ஒரு சாதாரண சினிமா பாட்டில் ஒரு வரி அழகாக சொல்லுவார், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். இவ்வளவு செல்வத்தை இவர்கள் பலரிடம் பெற்று அவற்றையெல்லாம் மிகச் சிறப்பாக செலவழித்து ஒரு கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நடத்தி அன்னை அங்கே ஆரோகணித்து அமர்ந்திருக்கிறாளே, அந்த இடத்தில் நீங்கள் சென்று பார்க்கிற பொழுது கல்லு தானே என்று நீங்கள் நினைத்தால் கல்லுதான். அந்த கல்லுக்குள் கடவுளை நீங்கள் கண்டுவிட்டால் கடவுள்தான். கடவுளை கல்லில் காண்பதற்கு முதலில் உனக்கு என்ன வேண்டும்? உள்ளம் முழுவதும் அன்பு வேண்டும். அன்பில் சிறந்த தவம் இல்லை என்கிறான் பாரதி. அன்பாய் நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டும். நான் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் விக்கிரக வழிபாடு இருக்கிறது. அந்த விக்கிரகங்களை நீங்கள் கருவறைக்குள்ளே பார்க்கிறீர்கள். அந்த விக்கிரகம் ஏதாவது ஓவியமாக தீட்டப்பட்டு அங்கே உள்ளே இருக்கிறதா? கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு அழகான ஓவியத்தை, பராசக்தியின் வடிவத்தை, காளி அம்மையினுடைய வடிவத்தை, துர்க்கையினுடைய வடிவத்தை, மாரியம்மனுடைய வடிவத்தை ஒரு ஓவியமாக அழகாக தீட்டி அந்த கருவறையில் இவர்கள் வைத்திருக்கலாமே, ஏன் வைக்கவில்லை? அல்லது அந்த கடவுள் சிலையை மண்ணினால் பொம்மையாக செய்து வைத்திருக்கலாமே. மண்ணில் எடுத்து பொம்மையாக வணைந்து அழகழகாக வண்ணம் தீட்டி மிகச்சிறப்பாக மண்ணில் கடவுளை வைக்கலாமே, ஏன் வைப்பதில்லை? எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் கடவுள் கல்லிலே தான் காட்சி தருகிறார். நம்முடைய இந்து மதத்தில் மட்டுமல்ல, நீங்கள் கிறித்துவ சமயத்தில் போனாலும் சரி, மாதா கோவில் என்றாலும் சரி, கிறித்துவை வழிபடுவதென்றாலும் சரி, அவர்கள் கல்லில் தான் காட்சி அளிக்கிறார்கள். கடவுள் ஏன் கல்லில் காட்சி அளிக்கிறார்? அதுதான் முக்கியம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே பகுதியில், இந்த வலசை பகுதியில் ஒரு இடத்தில் ஒரு பாறை இருக்கிறது.
அந்த பாறையை நீங்கள் பார்த்து கொண்டுதான் போகிறீர்கள் அன்றாடம். அந்த பாறையை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்படுவதில்லை. ஒரு பெரிய பாறை அங்கே படுத்து கிடக்கிறது. அந்த நேரத்தில் வலசைக்கு ஒரு சிற்பி வருகிறான். அந்த சிற்பி கைதேர்ந்த சிற்பி. ஒவ்வொரு பாறைக்குள்ளேயும் அவன் அந்த பாறைக்குள் மறைந்து இருக்கக்கூடிய கடவுளை கண்டெடுத்து விடுவான். ஸ்ரீவலசைக்கு அந்த சிற்பி வந்தான். படுத்து கிடக்கிற பாறையை பார்க்கிறான். அந்த பாறைக்குள்ளே மாரியம்மனை அவன் பார்த்து விடுகிறான். அந்த பாறைக்குள்ளே துர்க்கையை பார்க்கிறான். அந்த பாறைக்குள்ளே காளியை பார்க்கிறான். பார்ப்பவன் பிறகு என்ன செய்கிறான்? அதுதான் முக்கியம். பார்ப்பவன் என்ன செய்தான்? உடனே கையில் ஒரு உளி எடுத்தான், ஒரு சுத்தியலை எடுத்தான். உளியையும் சுத்தியலையும் எடுத்து அந்த பாறையை அவன் செதுக்க தொடங்குகிறான். யோசியுங்கள், உலகத்திலேயே உயர்ந்த கலை சிற்பக்கலை தான். காரணம் என்ன தெரியுமா? சிற்பக்கலையில் தான் நீங்கள் கழிப்பது என்கிற ஒன்று, மற்றவற்றிலெல்லாம் கூட்ட வேண்டும். இப்பொழுது ஓவியம் என்று நீங்கள் ஒன்றை வரைவதாக இருந்தால் பல்வேறு வண்ணங்களை, வண்ண குழம்புகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கொண்டே வர வேண்டும். நான் சொல்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். வண்ணங்களை சேர்த்து கொண்டே வந்தால்தான் ஓவியம் பிறக்கும். நான் பேசுகிறேன், வார்த்தைகளை சேர்த்து கொண்டே வந்தால்தான் உரைநடை பிறக்கும். எழுத்துக்களை சேர்த்து கொண்டே வந்தால்தான் நீங்கள் அதை புத்தகமாக்க முடியும். சரிகம பதனி 7 ஸ்வரங்களையும் சேர்த்து கொண்டே வந்தால்தான் இசை பிறக்கும். ஏன், நீங்கள் சமையல் கூடத்திலே கூட பல்வேறு காய்கறிகளை ஒவ்வொன்றையும் சேர்த்து கொண்டே வந்தால்தான் நீங்கள் உண்ணுகிற சமையல் உணவு கிடைக்கும். உலகத்தில் எந்த கலையாக இருந்தாலும் சேர்க்க வேண்டும். ஆனால் சிற்பக்கலையில் மட்டும்தான் நீங்கள் கழிக்க வேண்டும், எதையும் சேர்க்கக்கூடாது. வரக்கூடிய சிற்பி ஒரு கையில் உளி வைத்திருக்கிறான், ஒரு கையில் அவன் சுத்தியல் வைத்திருக்கிறான், வருகிறான். உங்களுக்கும் எனக்கும் பாமர பார்வை, அஞ்ஞான பார்வை. எனவே நமக்கு அது வெறும் பாறை. ஆனால் சிற்பிக்குள்ளே ஒரு ஞான கண் இருக்கிறது. அந்த கண்ணால் பார்க்கிறான். உள்ளே அம்பிகை காட்சி தருகிறாள். அவளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி அந்த பாறையினுடைய பல்வேறு பகுதிகள் மறைத்து கொண்டிருக்கின்றன. எந்த பகுதியெல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் அவன் கழித்து கொண்டே வருகிறான். அந்த அம்பிகையை மறைக்கக்கூடிய வேண்டாத பகுதிகளை முழுவதுமாக கழித்து விடுகிறான். கழித்த பிறகு அங்கே ஒரு தெய்வம் காட்சி தருகிறது. அப்படி என்றால் பிறகு அந்த பாறையில் இருந்து கண்டெடுத்த அம்பியை என்ன செய்கிறோம்? கருவறையில் கொண்டு போய் கடவுளாக வைக்கிறோம். யோசியுங்கள், இப்பொழுது கடவுள் எப்படி உள்ளே கருவறைக்கு வந்து சேர்ந்தார்? வேண்டாதவற்றையெல்லாம் கழித்த பிறகுதான் கடவுள் உள்ளே இருக்கிறார். அவரை தரிசிக்க செல்கிறோம். நாம் நமக்குள்ளே இந்த இதய பாறையில் எத்தனை வேண்டாத குப்பைகளை எல்லாம் நாம் போட்டு வைத்திருக்கிறோம். பொறாமை உள்ளே இருக்கிறது, அழுக்காறு உள்ளே இருக்கிறது, பகை உள்ளே இருக்கிறது, காமம் இருக்கிறது, லோபம் இருக்கிறது, மதமாச்சரியம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. குணக்கீழாக அத்தனை விதமான மோசமான பண்புகளும் இந்த இதய பாறைக்குள்ளே இருக்கிறதே. அவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கழித்து கொண்டே வந்தால் எல்லா குறைகளையும், எல்லா தவறுகளையும், எல்லா மோசமான நினைவுகளையும் இதயப்பாறையிலிருந்து கழித்து விட்டால் காட்சி தருவது எது? கடவுள். நீங்களே கடவுளாகிவிட முடியும். அதைத்தான் அம்பிகை உள்ளே இருந்து உங்களுக்கு சொல்கிறாள். மகனே, என்னை நோக்கி வருகிறாயா? கால் கடுக்க உனக்காகத்தானடா நான் காத்திருக்கிறேன். நீ வருவாய் என்றுதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வந்து விட்டாயா? என்னை பார். வெறும் பாறையாக கிடந்தேன். வேண்டப்படாத அனைத்தும் கழித்த பிறகு நான் கடவுளாகிவிட்டேன்.
அதனால் உனக்குள் வேண்டப்படாதவை இருந்தால் அவை அனைத்தையும் கழித்து விடு, நீயே கடவுளாகி விடுவாய் என்பதுதான் இந்த சிற்பம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற வாதத்தில் தயவு செய்து நீங்கள் போகாதீர்கள். நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன், சொல்வதென்றால் நிரம்ப சொல்லலாம். கடவுள் இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்கிறதல்லவா, நாம் அவர்கள் மீது குறை சொல்லவில்லை. அவர்களையும் நாம் நேசிக்கிறோம், அவர்களிடமும் நாம் கடவுளை காண்கிறோம். நான் தான் சொன்னேனே, ஈசாவாசிய உபநிடதம் என்ன சொல்கிறது? எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் இறைவன் வியாபித்திருக்கிறான் என்கிற பொழுது கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு உள்ளே கூட நாம் இறைவனை காணக்கூடிய அளவுக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆனால் கடவுள் உண்டா இல்லையா? ஒரு காலத்தில் கண்ணதாசன் கடவுள் இல்லை என்று ஓங்கி ஓங்கி பேசினார். பிறகு அவர் மனம் மாறினார், அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். கிருஷ்ணா 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 என்று கண் மூடுகிற வரையில் கதறினார். கடவுள் இருக்கிறானா இல்லையா என்ற ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறான் அந்த மனிதன். அந்த கவிதைக்கு பதில் சொல்ல ஒரு நாத்திகராலும் முடியாது. அந்த கவிதையை உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். ஒரு நாத்திகர், இந்த பக்கம் ஆத்திகர், நாத்திகரை பார்த்து ஆத்திகர் பேசுகிறார். நாத்திகர் சொல்கிறார், கடவுள் உண்டு கடவுள் உண்டு என்கிறாயே, எங்கேயடா இருக்கிறான் கடவுள்? இல்லாத கடவுளை இருப்பதாக சொல்லி ஏன் ஏமாறுகிறாய், மற்றவர்களை ஏமாற்றுகிறாய் என்று இந்த பக்கம் உள்ள நாத்திகன் கேட்கிறான். அந்த நாத்திகனிடம் இப்பொழுது ஆத்திகர் பக்தர் பேசத் தொடங்குகிறார். பல்சான்றீரே பல்சான்றீரே, கவிதையை கவனியுங்கள். பல்சான்றீரே, எவ்வளவு பண்போடும் அன்போடும் அந்த கண்ணதாசன் நாத்திகர்களை பார்த்து சொல்கிறான் பார்க்க வேண்டும். கேள்வி கேட்கிற நீங்கள் யார்? சான்றோர்கள், அறிவிற் சிறந்தவர்கள், உயர்ந்த பெருமக்கள். அதனால் உங்களை முதலில் வணங்குகிறேன். பல்சான்றீரே பல்சான்றீரே, நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். கடவுள் உண்டா என்று கேட்டானே நாத்திகன், அவனிடம் கண்ணதாசன் கேள்வி கேட்கிறான். முதல் கேள்வி, பல்சான்றீரே பல்சான்றீரே, பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே. நீங்கள் எந்த ஒன்றிலும் உடனே முடிவுக்கு வந்துவிட மாட்டீர்கள். ஒவ்வொன்றையும் பகுத்து பார்த்து அவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்து தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடியவர்கள் தான் நீங்கள். வணங்குகிறேன் உங்களை. என் முதல் கேள்வி, கல், மண், தீ, நீர், காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் வந்தது எங்கானம்? சொல் எனக்கு. கல் எப்படி உருவானது? நண்பர்களே, கல் எப்படி உருவானது? காற்று எப்படி உருவானது? நெருப்பு எப்படி உருவானது? தண்ணீர் எப்படி உருவானது? இவையெல்லாம் எப்படி உருவெடுத்தன? அந்த ஆதாரங்களை எனக்கு நீ சொல். உன்னால் சொல்ல முடியுமா? கல், மண், தீ, நீர், காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கானம்? எப்படி தோன்றியது? சொல். இரண்டாவது கேள்வி, வானிடை மதிகமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல்? இப்பொழுது நீங்கள் வானத்தை பாருங்கள், சந்திரன் வலம் வரக்கூடும். வானிடை மதியம், அந்த சந்திரனை வரவழைத்தவன் யார்? மண்ணிடை கடலும், இந்த நிலத்தில் கடல் வந்து வந்து மோதுகிறதே, அந்த கடலை உருவாக்கியவன் யார்? அவ்வளவு ஆழங்காற்பட்ட ஒரு நீர்நிலை தானே கடல். அந்த கடலுடைய அலை எவனுக்கோ சத்தியம் செய்து கட்டுப்பட்டது போல கரையை வந்து தொட்டு தொட்டு விட்டு திரும்பி விடுகிறதே. நீங்கள் மயிலாப்பூரில் அல்லது பட்டினப்பாக்கத்தில் அல்லது கடற்கரை இருக்கக்கூடிய இடத்தில் வீடு கட்டி சுகமாக உங்களால் தூங்க முடியுமா? எப்பொழுது இந்த கடல் ஊருக்குள்ளே வந்துவிடும் என்ற அச்சம் இருந்தால் உறக்கம் வருமா?
ஆனால் நாம் கடற்கரைக்கு பக்கத்திலேயே 100 மீட்டர் தொலைவிலேயே நாம் சுகமாக கடற்காற்றை சுவாசித்தபடி கட்டடத்தை கட்டி உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், உறங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏன்? அந்த அலை ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது போல ஒரு கரை வரை வந்து மீண்டும் திரும்பி விடுகிறது. வானிடை மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல் சொல். அந்த சந்திரன் தானாக வருகிறதே, அதை வரவழைப்பவன் யார்? இந்த கடல் அலை அலையாக வந்து வந்து திரும்புகிறதே, அதை திரும்ப வரவழைத்ததும் யார்? திரும்ப அழைத்து கொண்டதும் யார்? இது என் 2வது கேள்வி. 3வது கேள்வி, ஒரு துளி விந்து உடலோடு கலந்து உயிரோடு கண் வாய் செவி என விரிந்து 10ஆம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல்? விளக்கம் எப்படி சொல். ஒரே ஒரு துளி விந்து ஆணின் உடம்பிலிருந்து பெண்ணின் உடம்புக்கு சென்றது. அந்த ஒரு துளி விந்து உயிர் பெற்றது. அந்த ஒரு துளி விந்தில் கண் வந்தது, காது வந்தது, மூக்கு வந்தது, கை வந்தது, கால் வந்தது, மெய் வந்தது. ஒரு துளி விந்து உடலினில் கலந்து உயிரோடு கண் வாய் செவி என விரிந்து 10ஆம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல்? விளக்கம் எப்படி சொல். சொல்ல முடியுமா உன்னால்? யோசித்து பாருங்கள். அடுத்த கேள்வி கேட்கிறான். இந்த கேள்விக்கு பதில் சொல். 7இல் ஒருவன் 70இல் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம்? போன பின் என் நிலை. யோசியுங்கள். இயற்கையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், முதலில் வந்தவன் முதலில். என் தந்தை முதலில் இந்த மண்ணுக்கு வந்தார், அவர்தான் என்னை பெற்றெடுத்தார். தந்தைக்கு பிறகுதானே நான் வந்தேன். அப்படி என்றால் முதலில் தந்தை செல்ல வேண்டும், பிறகுதானே மகன் செல்ல வேண்டும். வயதின் அடிப்படையில் வயது முதிர்ந்தவர்கள் முன்னே செல்வதும் இளைஞர்கள் இருந்து பின்னால் முதிர்ந்து செல்வதுமாக இருப்பதுதான் இயற்கையாக இருக்க வேண்டும். ஆனால் தந்தை இருக்கிறான், மகன் செத்து விடுகிறானே. அண்ணன் இருக்கிறான், தம்பி செத்து விடுகிறானே. தாய் இருக்கிறாள், மகள் செத்து விடுகிறாளே. 7இல் ஒருவன் 70இல் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம்? எங்கே போகிறான் சொல். போன பின் என் நிலை என்ன ஆகிறான் சொல். உனக்கு தெரியுமா? அதற்கு அடுத்த கேள்வி, கோடை வசந்தம் குளிர்பனி பூமழை தோன்றுவதெங்கனம் தோற்றுவதெவ்விதி? தெளிவாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதம் கோடை காலம், இந்த 3 மாதங்களுக்கு பிறகு இதுக்கு கோடை காலம் வருகிறது. அதற்கு பிறகு கோடை காலத்துக்கு பிறகு வசந்த காலம், பிறகு இளவேனில் காலம், முதுவேனில் காலம், அதுக்கு பிறகு மழைக்காலம், குளிர்காலம் என்று பருவங்கள் மாறி மாறி வருகின்றனவே. மனித வாழ்வில் ஒரு பருவம் போனால் திரும்பி வராது. நான் இளைஞனாக இளம் பருவத்தில் இருந்தேன், இன்றைக்கு வயோதிகனாக மாறிவிட்டேன். மீண்டும் இளைஞனாக வேண்டுமென்றால் நடக்காது. மனித வாழ்வில் ஒரு பருவம் சென்றால் திரும்பாது. ஆனால் இயற்கையில் ஆண்டுதோறும் பருவங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றனவே. இவற்றையெல்லாம் அனுப்பி வைப்பவன் யார்? கடைசியில் ஒரு கேள்வி கேட்கிறான், அதுதான் அழகு. உங்கள் விஞ்ஞானத்தால் விவரம் அறிந்து எங்கள் அஞ்ஞானத்தை அகற்ற மாட்டீரோ? கடவுள் இல்லை என்று சொல்பவன் தான் அறிவாளி, கடவுள் உண்டு என்று சொல்பவன் முட்டாள் என்று தானே நீங்கள் நினைக்கிறீர்கள். சரி, உங்கள் விஞ்ஞானத்தை வைத்துக்கொண்டு எங்கள் அஞ்ஞானத்தை அகற்றுங்களேன். இறுதியாக பொட்டில் அறைந்தார் போல் ஒன்றை சொல்கிறான். சந்திர மண்டலம் தெளிந்த ஞானம் சாவை தடுக்க சக்தி இல்லாததே. சந்திரனுக்கே போய்விட்டாயே அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து, சந்திரனில் கால் வைத்து விட்டாய் நீ. ஆனால் இன்னமும் சாவை தடுக்க உனக்கு சக்தி இல்லையே. அப்படி என்றால் அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார். மரணம் என்ற ஒன்று உள்ளவரை, அந்த மரணம் உனக்குள்ளே அச்சத்தை உருவாக்குகிற வரை
அந்த மரணம் உன்னை அச்சப்பட்டு அலைக்கழிந்து அழச் செய்கிற வரை கடவுள் என்ற ஒரு கற்பிதத்தை எவனாலும் மாற்றிவிட முடியாது என்றார் விவேகானந்தர். நண்பர்களே, நாம் கோயிலை எதற்கு வைத்திருக்கிறோம்? ஏன் கோயிலுக்கு போகிறோம்? அந்த கோயில் எனக்கு ஆறுதலை தருகிறது. அந்த கோயில் எனக்கு புதிய நம்பிக்கையை தருகிறது. அந்த கோயில் எனக்கு அமைதியை தருகிறது. அமைதி வேண்டுமா? கோயிலுக்கு போ. உன்னுடைய குறைகளை அடுத்தவனிடம் சொல்லாதே. யாரிடம் நீ குறைகளை சொன்னாலும் பல பேர் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். சிலர் கேட்டாலும் அதை ஏளனமாக அடுத்தவரிடம் பேசுவார்கள். எனவே உன்னுடைய குறைகளை, உன்னுடைய பலவீனங்களை, உன்னுடைய வருத்தங்களை இந்த உலகில் யாரிடம் நீ சொல்ல முடியும்? அதனால் தான் கிறிஸ்துவ சமயத்தில் கன்ஃபெஷன் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். கிறிஸ்டியானிட்டியில் கன்ஃபெஷன் ஏன் இருக்கிறது? இருதயம் என்பது மென்மையானது. இந்த இருதயத்தில் ஏராளமான துயரங்களை வைத்து நீங்கள் அழுத்த அழுத்த இருதய பாரம் தாங்காமல் இருதயமே நின்றுவிடும். அதனால் அந்த அழுத்தம் குறைய வேண்டுமென்றால் உள்ளுக்குள் மறைத்து வைத்திருக்கிற ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்திவிட வேண்டும். அதற்கு தான் மாதா சர்ச்சுக்கு செல்கிறான். தேவாலயத்தில் சென்று மறைவாக ஒரு பாதிரியாருக்கு முன்னாலே இவன் தன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் சொல்கிறான். அவர் யாரிடமும் சொல்லக்கூடாது. நமக்கு கடவுள் இருக்கிறார். நாம் நேரடியாக கடவுளிடம் செல்லலாம். அந்த கடவுளுக்கு முன்னாலே நாம் நிற்கிறோம், கைகூப்பி நிற்கிறோம், கண்ணீர் மல்க நிற்கிறோம், இதயம் முழுவதும் இறைவனை நிறைத்துக் கொள்கிறோம். இறைவா, எனக்கான துயரங்களை உன்னிடம் நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த துயரங்கள் இல்லாமல் எனக்கு நீ ஒரு நல்வழியை காட்டு என்று பேசுகிற பொழுது, கண்ணீர் விட்டு அழுகிற பொழுது நமக்குள் ஒரு அமைதி வருகிறதே, நமக்குள் ஒரு ஆறுதல் தெரிகிறதே. அந்த ஆறுதலுக்கும் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் இடமாக இருப்பது கோயில் என்பதனாலே தான் இந்த ஸ்ரீவலசையில் இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் அற்புதமாக கும்பாபிஷேகம் நடத்தி இப்பொழுது நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் அமைதிக்காக, உங்கள் ஆனந்தத்திற்காக, உங்கள் இன்பத்திற்காக தயவு செய்து நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் நிறைய சொல்ல வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் சொல்லிவிடக்கூடாது. நீங்கள் கடவுளை வணங்க வேண்டும். அன்புதான் கடவுள். கடவுள் வேறு, அன்பு வேறு இல்லை. நீங்கள் அன்பாகவே இருந்து பாருங்கள், நீங்களே கடவுளாக மாறிவிடுவீர்கள். எல்லா வேதங்களும் எல்லா உபனிஷத்துகளும் சொல்வதே அன்பே கடவுள், அன்புதான் கடவுள். நீங்கள் திருமூலன் எவ்வளவு அழகாக சொல்கிறான், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பு வேறு சிவன் வேறு என்று பிரித்து பார்ப்பவன் முட்டாள். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்புதானடா சிவம், இதை நீ அறியவில்லையே. அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அன்புதான் சிவம், அன்பு வேறு சிவம் வேறு என்று பிரித்து பார்க்காமல் நீங்கள் ஒன்றாக நினைத்து பார்த்தால் அப்பொழுதே நீங்கள் சிவனாகி விடுகிறீர்கள் என்கிறான் திருமூலன். நான் நிறைவாக சொல்கிறேன், கடவுளை வணங்குங்கள். நீங்கள் வேண்டுவது அனைத்தையும் கடவுளிடம் போய் கேளுங்கள். கடவுளிடம் நீங்கள் வாய் திறந்து பேச வேண்டும் என்பதில்லை. மாணிக்க வாசகர் மிக அழகாக சொல்வார், வேண்டப்படுவது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. அவரிடம் போய் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்க வேண்டியதில்லை. உனக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து வைத்துத்தான் அங்கே அமர்ந்திருக்கிறாள் அம்பாள், அம்பிகை. எனவே உன் தேவைகள் நீ மனதில் வைத்துக் கொண்டே நில். அவள் தெரிந்து கொள்வாள், அவள் அவற்றிற்கான விடையை தருவாள். பிரார்த்தனையை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதுமே கோயிலுக்கு போனால் நீங்கள் எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, என் மகனுக்கு இதை கொடு, என் மகளுக்கு கொடு என்று கேட்காதீர்கள். அப்படி கேட்காதீர்கள். நீங்கள் கோயிலுக்கு போய் என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய நண்பர் இருக்கிறார், அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள்,
30 வயது முடிந்து விட்டது, முதிர்கன்னியாகவே மாறிவிட்டாள். அவளை பார்த்து பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். தெய்வமே, அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நீ தயவு செய்து வழிகாட்டு என்று நீங்கள் கேட்டால் அதுதான் உயர்ந்த பக்தி. நோயுற்றவனுக்கு, வறுமையில் விழுந்து கிடப்பவனுக்கு, வாழ்வே தெரியாமல் ஆதாரமற்று கிடப்பவனுக்கெல்லாம் நீங்கள் சென்று கோவிலில் கேட்க வேண்டும். அதனால்தான் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்கிற ஆங்கில மேதை ஒரு வரி சொல்லுவான், காமன் பீப்புள் டு நாட் ப்ரே, தே ஒன்லி பெக் என்கிறான். சாதாரண மனிதர்களாகிய நாம் கடவுளுக்கு முன்னால் சென்று பிரார்த்தனை செய்வதில்லை, பிச்சை எடுக்கிறோம் என்கிறான். பிச்சைக்கும் பிரார்த்தனைக்கும் வேறுபாடு இருக்கிறது. இப்பொழுது நீங்களே பாரதியாரை யோசித்து பாருங்கள். பாரதியார் வறுமையில் வாடினார். பாரதியாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதியும் இல்லை. 1 மாதம் முழுமையாக உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு எந்த வசதியும் இல்லாத வறுமையில் வாழ்ந்தவர் பாரதி. அவர் விநாயகர் ஆண்டு போய் நிற்கிறார். இதுதான் மிக முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி. விநாயகரிடம் போய் நிற்கிறார். நீங்களும் தான் விநாயகரிடம் நிற்கிறீர்கள், நானும் விநாயகரிடம் தான் நிற்கிறேன். இப்பொழுது உங்களை சொன்னால் உங்களுக்கு வருத்தம் வரும். நான் என்னை வைத்து கொண்டே சொல்கிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்க தொடங்கி கல்லூரியில் படித்து முடிக்கிற வரை ஒவ்வொரு முறையும் தேர்வு வருகிற போதெல்லாம் விநாயகரிடம் போய் நிற்பேன். பிள்ளையாரப்பனே, எப்படியாவது இந்த தேர்வில் மிக நல்ல மதிப்பெண்களை பெற்று நான் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நீதான் துணை இருக்க வேண்டும் என்று கேட்பேன். பிள்ளையார் பார்க்கிறார், பையன் படிப்பு தானே கேட்கிறான், கொடுப்போம் என்கிறார். இப்படியே நான் படித்து 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 சென்னை பல்கலைக்கழகத்தில் கோல்டு மெடலிஸ்டாக வாங்கிவிட்டேன். பெரிய அளவுக்கு நான் படித்து முடித்து விட்டேன். அதற்கு பிறகு பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன். பிள்ளையார் உட்கார்ந்த நிலையிலேயே பார்க்கிறார். இவன் படிப்பை கேட்டான், நாம் கொடுத்து விட்டோம், இப்பொழுது எதற்காக இவன் வந்திருக்கிறான்? பிள்ளையாரப்பனே, கொஞ்சம் கருணை காட்டு, உன் விழியை என் பக்கம் திறந்து பார். நான் படித்த படிப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலையை நீதான் வாங்கி கொடுக்க வேண்டும். பிள்ளையார் பார்க்கிறார், பையன் படிப்புக்கேற்ற ஒரு வேலை கேட்கிறான், தவறாக எதையும் கேட்கவில்லையே, தந்து விடுவோம். உடனே அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விடுகிறது. நல்ல வேலை கிடைத்து 2 ஆண்டுகள் பிள்ளையார் பக்கமே திரும்பவில்லை. பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று பிள்ளையார் முன்னாலே வந்து நிற்கிறான். பிள்ளையார் பார்க்கிறார், இப்பொழுது இவன் என்ன கேட்கப் போகிறான்? பிள்ளையாரப்பனே, உன் அருளால் நன்றாக படித்தேன், உன் அருளால் நன்றாக படித்ததற்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையில் அமர்ந்தேன். இப்பொழுது எனக்கு பருவம் வந்து விட்டது. என் நண்பர்களெல்லாம் எப்பொழுதடா உனக்கு திருமணம் என்று கேட்கிறார்கள். இன்றைய காலச்சூழலில் ஒரு நல்ல பெண் மனைவியாக கிடைப்பாளா என்பதே எனக்கு அச்சத்தை தருகிறது. அதனால் பிள்ளையாரப்பனே, அழகும் அறிவும் திருவும் அனைத்தும் சேர்ந்த ஒரு பெண்ணை நான் மணக்க வேண்டும், அதற்கு நீதான் துணை நிற்க வேண்டும் கேட்டேன். பிள்ளையார் பார்த்தார், தப்பில்லை. காமம் சார்ந்து தவறான வழியில் இவன் சென்று சிதைந்து சீரழியாமல் இந்த உடல் இன்பத்தை நெறிப்படுத்தி கொள்வதற்காக உருவெடுத்தது தானே இல்லற தர்மம். எனவே தாம்பத்திய தர்மத்திற்கு ஏற்ப மனைவியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த மண்ணின் தர்மம் அதுதானே, கொடுத்து விடுவோம். நன்றாக அழகும் அறிவும் திருவும் உள்ள ஒரு பெண்ணும் அவனுக்கு வாய்த்தாள். அவனுக்கு மனம் முடிந்தது. பிறகு 2 ஆண்டுகள் பிள்ளையார் பக்கமே நான் திரும்பவில்லை. அவனுக்கு என்ன, நான் என்னை வைத்து கொண்டு தானே பேசுகிறேன். 2 ஆண்டுகள் திரும்பவில்லை. அதற்கு பிறகு பிள்ளையாரிடம் போய் நிற்கிறேன். பிள்ளையார் பார்த்தார், இப்பொழுது எதற்கடா இவன் வந்திருக்கிறான்? பிள்ளையாரப்பனே, உன் அருளால் படித்து முடித்தேன், உன் அருளால் நல்ல பணியில் அமர்ந்தேன், உன் அருளால் நல்ல மனைவியை அடைந்தேன். இப்பொழுது நான் சும்மா இருந்தாலும் சுற்றம் சும்மா இருக்கவில்லை, நண்பர்கள் சும்மா இருக்கவில்லை. என்னடா 2 ஆண்டுகளாயிற்று, இன்னமுமா ஒரு புழு பூச்சி கூட உன் மனைவியின் வயிற்றில் வரவில்லை? எப்பொழுதடா நீ குழந்தை பெற்று தந்தையாக போகிறாய்?
என்று எல்லோரும் ஏளனமாக என்னை பார்த்து பேசுகிறார்கள். தயவு செய்து எனக்கு ஒரு பிள்ளை வரம் கொடு என்று பிள்ளையாரிடம் கேட்கிறேன். பிள்ளையார் பார்த்தார், தவறில்லை, வாரிசு தானே கேட்கிறான், வாரிசு என்பது அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டே வருவதல்லவா, சரி கொடுத்து விட்டோம். பிள்ளையும் பிறந்து விட்டது. இப்பொழுதுதான் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். படிப்பு கேட்டேன், கொடுத்தான். நல்ல வேலை கேட்டேன், கொடுத்தான். மனைவி கேட்டேன், கொடுத்தான். பிள்ளை கேட்டேன், கொடுத்தான். இதற்கு பிறகு ஒரு 3 ஆண்டுகள் முடிந்ததும் நடுவில் வரவே இல்லை. பிள்ளையார் கோயிலுக்கு நான் போகலை. 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் போய் அதே பிள்ளையாரிடம் இருக்கிறேன். பிள்ளையார் வியப்போடு பார்க்கிறார். இவன் கேட்டதெல்லாம் கொடுத்து விட்டோமே, இப்பொழுது இவன் எதை கேட்க வந்திருக்கிறான் என்று பிள்ளையார் பார்க்கிறார். உடனே நான் சொல்லத் தொடங்குகிறேன், பிள்ளையாரப்பனே, உன் அருளால் என்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும். அப்புறம் என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். அப்புறம் என் பிள்ளைக்கு நல்ல மனைவி வாய்க்க வேண்டும். அப்புறம் ஒரு பேரனை நான் என் கைகளில் கொஞ்சி மகிழ வேண்டும். 2வது சுற்று கேட்டானா, இறைவன் அதையும் கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு நான் வந்து நிற்கிறேன். இப்போ என்ன கேட்க போகிறேன்? பிள்ளையாரப்பனே, உன்னருளால் என் பேரன் நன்றாக படிக்க வேண்டும். அப்படி என்றால் செக்கு மாடு சுற்றுகிற இடத்திலேயே சுற்றி கொண்டிருப்பதைப் போல என்னை மட்டுமே மையமாக வைத்து திரும்ப திரும்ப கடவுளிடம் போய் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று சலிப்பின்றி ஓயாமல் கேட்டுக்கொண்டிருப்பது என்பது பிச்சை, பிரார்த்தனை இல்லை. எது பிரார்த்தனை? பாரதி சொல்கிறான், நன்றாக கேளுங்கள். பாரதி விநாயகர் கோயிலுக்கு போகிறேன், நானும் கோயிலுக்கு போனேன், நான் எதையெல்லாம் கேட்டேன்னு நீங்களே பார்த்தீங்க. பாரதி போய் நிற்கிறான். பிள்ளையார் பாரதியை பார்க்கிறார். 1000 வறுமை அவனுக்கு, அடுத்த வேளை சோற்றுக்கு வழி கிடையாது, பெற்ற 2 பெண் மக்களுக்கு திருமணம் செய்து வைக்கவும் வாய்ப்பு இல்லை. இந்த சூழலில் வந்து நிற்கிறான். தனக்கென்று இவன் எதையாவது கேட்கிறானா? பிள்ளையார் ரொம்ப கூர்மையாக காதுகளை தீட்டிக்கொண்டு பாரதியை பார்க்கிறார். பாரதி கேட்கிறான் பிள்ளையாரை பார்த்து, பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். பிள்ளையாரப்பனே, இதுவரையில் எவனும் உன்னிடம் பேசாத பொருளை பேசுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். இதுவரை எவனும் கேட்காததையெல்லாம் உன்னிடம் கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். மண் மீதுள்ள மக்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், புல், பூண்டு யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்பமுற்று அன்புடன் இணைந்து வாழ்ந்திட வேண்டும் தேவதேவா. ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். நீயும் நின் திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே. இது பேர்தாயா பிரார்த்தனை. புல்லுக்கு, பூண்டுக்கு, பறவைக்கு, விலங்குக்கு, மற்ற மனிதர்களுக்கு என்று நெஞ்சம் உருகி உருகி வேண்டுகிறானே, அதுதான் பிரார்த்தனை. இப்போ நீங்கள் அவருக்காக உருகி வேண்ட, அவர் உங்களுக்காக உருகி வேண்ட, இப்படி ஒவ்வொருவர் தனக்காக வேண்டாமல் பிறருக்காக வேண்டுவது என்று முடிவெடுத்தால் இந்த ஊர் மக்கள் அனைவருக்குமான வேண்டுதல் ஆண்டவனிடம் போய் சேர்ந்து விடும் அல்லவா? எனவே நாம் நமக்காக வேண்ட வேண்டும் என்பது அல்லாமல் சமூக நலனுக்காக, சக மனிதர்களுக்காக வேண்ட வேண்டும். நிறைவாக ஒரு திருக்குறள் சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையை எப்படி நீங்கள் வாழ வேண்டும், ஆன்மீக அனுபவம். ஆன்மீகம் என்றால் வேறொன்றும் கிடையாது. 4 மணி நேரம் 10 மணி நேரம் ஆன்மீகம் பற்றி பேச வேண்டியதில்லை. அதற்கு பெரிய விளக்கமே இல்லை. ஒரு வரியில் ஆன்மீகம் என்றால் என்னவென்று நான் சொல்ல முடியும். எது ஆன்மீகம் தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் என்னை காண்பதும், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் என்னுள் காண்பதுமாக நான் இருந்தால் நான் தான் ஆன்மீகவாதி. அதற்கு பெயர் தான் ஆன்மீகம்.
உங்கள் அனைவருக்குள்ளேயும் என்னை நான் பார்க்க வேண்டும். உங்களுக்குள் என்னை நான் பார்த்தால் என்னை நான் வெறுப்பேனா? யோசியுங்கள். எனக்கு நான் ஏதாவது தவறான ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைப்பேனா? எனவே உங்களில் என்னை பார்க்க வேண்டும், என்னுள் உங்களை பார்க்க வேண்டும். அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீக அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்வை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும் 2 நிமிடத்தில் சொல்லி முடிக்கிறேன். 7 சீர் கொண்ட 1.25 அடி ஒரு குறள். அந்த திருக்குறள் சொல்வதை உங்களிடம் சமர்ப்பித்து விட்டு நான் சென்னைக்கு செல்கிறேன். வேறொன்றுமில்லை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு 5புலத்து 6 ஓம்பல் தலை. வள்ளுவன் என்ன சொல்றான்? நீ பணிக்கு போனாயா? ஒரு 30,000 ரூபாய் உனக்கு ஊதியம் கிடைத்ததா? இந்த 30,000 ரூபாய் ஊதியத்தோடு நீ வந்தாயா? அந்த 30,000-ஐ நீ எப்படி செலவழிக்க வேண்டும்? இல்லை நீ ரொம்ப ஏழ்மையில் 3,000 ரூபாய் ஊதியத்தோடு வந்தாயா? இந்த 3,000 ரூபாயை நீ எப்படி செலவழிக்க வேண்டும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் சொல்கிறான். யோசியுங்கள். முதலில் என்ன செய்ய வேண்டும்? மனைவியிடம் கொடுத்து விட்டு சொல்ல வேண்டும், முதலில் இதில் ஒரு பங்கு தென்புலத்தார். நம்முடைய மூதாதையர்கள் மறைந்து விட்டார்களே, இறந்து விட்டார்களே, அவர்கள் இல்லை என்றால் நமக்கு இந்த வாழ்வு உண்டா? நாம் இந்த மண்ணில் இப்பொழுது வலம் வர முடியுமா? எனவே நன்றி கடன். நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய வழிபாட்டுக்கு ஒரு பங்கை நாம் அதில் ஒதுக்கிவிட வேண்டும். தென்புலத்தார். 2வது பங்கு தெய்வம். தெய்வம் தானே நம்மை படைத்தது, தெய்வம் தானே நம்மை காப்பது, தெய்வம் தானே நம்மை கடைசி வரையில் வழிகாட்டி அழைத்து கொண்டு போவது. எனவே அந்த தெய்வம் இல்லாமல் எதுவும் இல்லை. அந்த தெய்வ வழிபாட்டுக்கு இப்பொழுது நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் தெய்வ வழிபாட்டுக்கு ஒரு பங்கை ஒதுக்கு. 2 பங்கு முடிந்ததா? தென்புலத்தார் தெய்வம். அடுத்து 3வது பங்கு விருந்து. விருந்து என்றால் தமிழில் புதிது என்று பொருள், புதுமை என்று பொருள். என்னுடைய மைத்துனரை வீட்டிற்கு வரவழைத்து நான் உணவு போட்டேன், என்னுடைய உறவினரை வரவழைத்து வேட்டி சட்டை கொடுத்தேன் என்றால் அவையெல்லாம் கணக்கில் வராது. எந்த வகையிலும் உங்களுக்கு உறவே இல்லாத ஏழையும் பாழையும் அனாதையும் அகதியுமாக இருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் தேடி சென்று அழைத்து வந்து வீட்டிற்குள்ளே அவர்கள் பசியாற்ற வேண்டும், அவர்களுக்கு விருந்து படைக்க வேண்டும். எனவே சமூகத்தில் உள்ள சக மனிதர்களுக்கு விருந்து படைக்க வேண்டும். அதற்கு ஒரு பங்கை ஒதுக்க வேண்டும். தென்புலத்தார் ஒரு பங்கு, தெய்வம் ஒரு பங்கு, விருந்து ஒரு பங்கு, 4வது பங்கு ஒக்கல். ஒக்கல் என்றால் நம்மோடு உடன் பிறந்த உறவுகள், என்னோடு பிறந்த சகோதரர்கள், என்னோடு பிறந்த சகோதரிகள், அவர்கள் மூலமாக வந்த உறவினர்கள். இந்த உறவினர்களில் சில பேர் வறுமையில் இருக்கலாம், சில பேர் நோயுற்று கிடக்கலாம், சில பேர் வாழவே முடியாமல் விழுந்து கிடக்கலாம். அவர்களுக்காக ஒரு பங்கை எடுத்து ஒதுக்குவது. அழகு என்ன தெரியுமா வள்ளுவனிடம்? மூதாதையருக்கு ஒரு பங்கு, தெய்வத்துக்கு ஒரு பங்கு, விருந்துக்கு ஒரு பங்கு. இப்படி சொல்லிக்கொண்டே வந்தவன் கடைசியில் ஒரு பங்கு, உறவுகளுக்கு ஒரு பங்கு, 4 பங்கு பிரிச்சுட்டு எஞ்சி இருக்கிற ஒரு பங்கு தான் என்றாங்க. எனக்கு ஒரு பங்கு. நான் இருந்தால் தானே இவர்கள் அத்தனை பேருக்கும் பங்களிக்க முடியும். எனவே தென்புலத்தாருக்கும் தெய்வத்துக்கும் விருந்துக்கும் உறவுகளுக்கும் எல்லாம் நான் பராமரிக்க வேண்டும் என்றால் முதலில் நான் இருக்க வேண்டும் உயிரோடு. அதனால் எனக்கு ஒரு பங்கு என்று 5ஆக பிரித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்வை நீங்கள் நடத்திவிட்டால் உங்கள் வீட்டிற்குள்ளேயே அம்மை அப்படியே வந்து தரிசனம் தருவாள்.
அம்மை வேறு அன்பு வேறு என்பதல்ல. அன்பாயிருங்கள், அனைவரையும் நேசியுங்கள், ஆன்மீகமே உண்மை என்று நம்புங்கள், ஆன்மீக வாழ்வை அனுபவியுங்கள். அதை விட உங்களுக்கு ஆனந்தத்தை தருவது உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனாலேதான் அது பேரின்பம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பேரின்பம் ஸ்ரீவலசையில் உள்ள கிராம மக்கள் அனைவருக்கும் வந்து வாய்க்க வேண்டும் என்று விரும்பி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.